காயல் நான் அப்படின்னு பார்த்தம்போது பேக் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்கு இந்த தலைப்பு வைக்கலாங்கும் போது எப்போ டிசைட் பண்ணீங்க? இது ஒரு கடல் வழி பயணம். பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சு தனுஷ்கோடியில் முடியுது இதனுடைய டிராவல். கடல் ஒரு இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். என்ன இந்த அம்மா கேரக்டர் தானே நீ சொல்ற இந்த படத்துக்கு அப்படின்னாங்க. ஏன்னா அனுமோல்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ்லாம் இருக்குது. இந்த படம் சாதியை பற்றிய படம் தான். அதில் எந்த பூச்சும் நான் சொல்லிலாம் ஒளிஞ்சிக்க விரும்பலை. ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் சாப்பிடுவீங்க, மாட்டுக்கறி பன்னிக்கறிலாம் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது. ஆட்டுக்கறி தான் சாப்பிட முடியும், மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட முடியுமா? நான் பார்த்த பெண்கள் எல்லோருமே சாதிய உணர்வு உள்ள பெண்கள் தான். பெரிய படித்த பெண்களாக இருப்பாங்க. சைலண்டாக ஒர்க் பண்ணுறது பெண்கள். அதுக்கு பின்னாடி பெற்றோர்கள் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய காதல் படம். உங்களோட ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே பண்ணிட்டீங்க. இதில் உங்கள் கேரக்டர் யார்? ரிலீஸ் ஆன பிறகு சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட என்னோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்னாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஓகே, காயல் ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஒரு அனுபவம். அந்த நெரேஷன், ஐ மீன் ஹீரோ லிங்கேஷ் அவர்கள் இந்த படத்தோட நான் கதையை கேட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் உங்கள் காதல் படமா அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் இப்படி ஒரு ட்ரீட் பண்ணலாங்கிற விஷயம் எப்போ முடிவு பண்ணீங்க? இல்லை, ஒரு ப்ரீ ட்ரெய்லர் விட்டு பார்ப்போம், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு யோசிக்கும்போது ட்ரெய்லருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா. பட் அந்த திரைக்கு பின் ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ஒரு விஷயம் நேரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஒருத்தங்க நம்பி நடிக்கிறதா இருக்கட்டும், தயாரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களாக நான் பார்க்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படி பார்க்கும்போது காயல் டோட்டலாகவே புது மாதிரியான. ஏன்னா we didn't have an office. இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கிடையாது. ஓகே, எங்களுக்கு நாங்கள் we work from different pockets, we get together. ஏதாவது வேணும்னா நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம். அப்படிதான் நிகழ்ந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் பட்ஜெட் கட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கக்கூடிய. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆஃபீஸ் போட்டால் அதுக்கு இபி பில் கட்டணும், வாடகை, அட்வான்ஸு, இத்தியாதி இது எல்லாமே கட் பண்ணி பண்ணுற ஒரு முயற்சியாக பார்க்கணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம சொல்லணும். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப எளிதான முறையில் இருக்கணும்னு நான் பயங்கரமாக நம்புகிறேன். ஓகே, அப்படி பண்ண விஷயம் தான். அப்படி பண்ண விஷயம். ஸோ அந்த எப்படி ஒருத்தர் அந்த கதையை அணுகுறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும் ட்ரெய்லர் ஃபார்மேட்டில். ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று காயல் நான் அப்படின்னு பார்த்தம்போது கூகுளில் ட்ரை பண்ணப்போ பேக் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்கு இந்த பேர் வைக்கலாம் அப்படிங்கிற தலைப்பு வைக்கலாங்கும் போது எப்போ டிசைட் பண்ணது? கதை எழுதணுன்னு டைட்டில் டிசைட் பண்ணிட்டீங்களா? எப்போ டிசைட் பண்ணீங்க? இல்லை, இது முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இது ஒரு கடல் வழி பயணம் அப்படிங்கிறது தான். இது பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சு தனுஷ்கோடியில் முடியுது இதனுடைய டிராவல். ஒரு குடும்பம் டிராவல் பண்ணுறாங்க. அந்த டிராவலுடைய தொடர்ச்சியாக கடல் ஒரு இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். நம்ம பேசுகிற கதாபாத்திரங்கள் தான் அப்படின்னு கிடையாது இல்லையா ஒரு படத்தில். அந்த மாதிரி கடல் ஒரு முக்கியம். அப்போ எங்கள் ஊர் திருநெல்வேலி, காயல்பட்டினம், அதெல்லாம் காயல் ஒரு அழகான வார்த்தை. அதோட சவுண்டிங் அழகாக இருக்கும். ஒரு அலையோசைக்கு பொருந்தி வரக்கூடிய ஒரு சவுண்டிங். இன்னொன்று, காயல்னா நம்மளுடைய அகநானூரில் அது பிரிவு சார்த்துயர். கடலுடைய புறங்கள், அது காயல். அடுத்தது பிரிவு சார்த்துயர். இந்த படம் பிரிவை பற்றி பேசுகிற ஒரு படம். அதனால ஓகே. கேஸ்டிங்காக பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான கேஸ்டிங். லிங்கேஷ், காயத்ரி அண்ட் ஸ்வாஸ்திகா இவங்கெல்லாம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எப்படி இவங்க தான் டிசைட் பண்ணிட்டீங்களா, இல்லை என்ன மாதிரி இந்த கேஸ்டிங் பற்றி சொல்லுங்கள். இவங்க உள்ள வந்த விஷயம். காயத்ரி நான் எழுதும் பொழுதே எனக்கு அவங்க முகம் தோணுச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருப்பாங்க. ஒரு இறுக்கமான உணர்வுகளை ஷீ இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் ஆக்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்கள சொன்னேன். ஸ்வாகதா அமுதா தமிழ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. துருன்னு இருக்கிற பொண்ணு, பெரிய கண்கள் தேவைப்படுற ஒரு கதாபாத்திரம். இவங்கள நான் சிங்கரா எனக்கு தெரியும். அவங்க பல பாடல்கள் ரொம்ப அற்புதமா அவங்களோட டிராவலே பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு தமிழ் பொண்ணு வேணும். அது ரொம்ப
கலகலான்னு இருக்கக்கூடிய இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பிரதிபலிக்கிற எல்லா அம்சங்களும் கூட்டின ஒரு பொண்ணார். அப்போ இவங்களை நான் பார்த்துருக்கும்போது அந்த செயல்பாடுகளில் இவங்க எனக்கு அதனால அவங்கள்ட்ட வந்து கதை சொன்னேன். அவங்க முதல்ல ரொம்ப தயங்கினாங்க, நான் நடிக்கவா அப்படின்லாம் வந்து நினைச்சாங்க. பட் இப்போ அவங்களோட கணவராக இருக்கிறாங்க அக்ஷய், அவர் வந்து இந்த கதையை ரொம்ப பிடித்து போய் அவசியம் பண்ணு அப்படின்னு வந்து பரிந்துரைலாம் செஞ்சு அவங்க வந்து நடிச்சாங்க. அனுமோல் வந்து இந்த கதை என் மனசுல ஒரு கருவா இருக்கும் போதே இந்த கதையை நான் நேரேட் பண்ணியிருக்கேன் அவங்கள கேரளால ஒரு விஷயமா சந்திக்கும் போது. அப்ப அவங்க என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. என்ன இந்த அம்மா கேரக்டர் தானே நீ சொல்ற இந்த படத்துக்கு அப்படின்னாங்க. ஏன்னா அனுமோல்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க அப்படி சொல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கதையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் பெரும் உண்மையை இது வரைக்கும் சொல்லாத உண்மையை சொல்லணும்னா அவங்க தான் லீட் கேரக்டர். லீட் கேரக்டர். அவங்க வந்து நம்ம பொதுவாக வந்து நமக்கு ஒரு 40+ ஒரு உமன் வந்து லீட் கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரில. பட் அவங்க தான் பிவட்டல் ஃபோர்ஸ் அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் சாத்தியப்படும் பொழுது அது பல வருஷம் ஆயிட்டு, ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகும்போது அவங்க சொன்ன வார்த்தையை மனசில் வச்சுட்டு நான் கேட்டேன். அவங்க உடனே அவங்க டேட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு 1 மாதம் டேட்ஸ் கொடுத்தாங்க. ஷூட் எங்கே எடுத்தீங்க? பாண்டிச்சேரி டு அந்த ரியல் லொகேஷன்ஸ் தான் போய் எடுத்தோம். ஒரு டிராவல் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ இதில் வந்துட்டு காயத்ரி, லிங்கேஷ் அந்த அவங்க இவங்க சொகத்தா அவங்களோட கதைகளும் இருக்குது, அனுமோல் மேமோட கதையும் இருக்கா? இல்லை எப்படி மீன் லீனியரா போமா நான் லீனியரா போமா? நான் லீனியர் கட் தான். நான் லீனியர் கட் தான். இந்த படத்துக்கு அது வந்து தேவைப்பட்டுச்சு. நாங்க பல வெர்ஷன்ஸ் பண்ணோம், அதுல ஒரு லீனியர் கட்டும் பண்ணியிருக்கோம். பட் என்னன்னா ஒரு பயணத்துல கதாபாத்திரங்கள் டிராவல் ஆகுது இல்லையா, நீங்க உங்களோடு இல்லாதவர்களும் அந்த டிராவல்ல இருப்பாங்க. மனசுல நம்ம சுமந்துட்டு போவோம், நினைவலைகளா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒருத்தர் ஞாபகம் வரும். எல்லா இடத்துலையும் நம்ம நேசிக்கிறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க மாதிரி. இந்த கதைகள் இந்த கதை எல்லாமே பின்னி வரக்கூடிய கதைகள் தான். ஸோ வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ரமேஷ் திலக் அவருமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் சொன்ன டைலாக்ஸ் இந்த வந்து ட்ரைலரில் வந்து ஒரு 4-5 டைலாக் வந்து ரொம்ப நோட்டபுளாக ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எனக்கு இப்போ பட்டுச்சு. செத்து போகிறதும் காணாமல் போகிறதும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற டைலாக் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. இன்னொன்று அந்த கேஸ்ட் பற்றி நீங்கள் சொன்னதுனால நீங்கள் மட்டன் ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, பன்னிக்கறி மாட்டுக்கறி நீங்கள் சாப்பிட மாட்டீங்கிற விஷயத்த ட்ரெய்லர்லேயே வைக்கணுங்கிறதுக்கான ரீசன் என்ன? இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டும் இருக்குங்கிறத காட்டுறதுக்காகவா அது எப்படி? ஆமாம், முதல்ல ரமேஷ் திலக் பற்றி சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ரொம்ப அவரோட ஜெஸ்டர்ஸ்லேயே வந்து பல உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு நடிகர். அவர் தான் அது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கேரக்டர். அப்படியா? ஸ்ரீதருங்கிற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கேரக்டர். அவர் தான் மனசுல வச்சுட்டு நான் ஒன்று வந்து கதை சொன்னேன். அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து 1 கோல் அப்படியே வந்து ஃப்ளோவா ரொம்ப இயல்பாக வந்து, அதாவது சில நேரம் நம்ம ரசிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நடிகர் அவர். சாதியை பற்றி அப்படின்னா ஆமாம், இந்த படம் சாதியை பற்றிய படம் தான். அதுல எந்த பூச்சும் நான் வந்து சொல்லிலாம் ஒளிஞ்சிக்க விரும்பல. இந்த படம் வேற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்ல. நீங்க வந்து மாட்டுக்கறி அரசியல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுலேயே இடைசாதி அரசியல்லே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த இடைசாதி அரசியல் தான் அது. நீங்க வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் சாப்பிடுவீங்க, மாட்டுக்கறி பன்னிக்கறிலாம் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது. இது நான் திருநெல்வேலியிலேருந்து வந்ததுனால உள்ள உணர்வான்னு தெரில. ஆனால் இந்த படம் அதை பற்றிய படம் தான். ஆனால் பெண்களுக்குள் இருக்கக்கூடிய சாதிய உணர்வை பற்றிய படம். அதனால் நான் இப்போ என்னன்னா இந்த படம் பார்த்தது வெளியே வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு என்ன டேக்அவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன எடுத்துப்பாங்க இந்த படத்துலேருந்து, அவங்க பெண்கள் என்ன எடுத்துக்க முடியும் இந்த படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்ததுக்கப்புறம்? நான் பார்த்த பெண்கள் எல்லோருமே வந்து சாதிய உணர்வு உள்ள பெண்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வளர்ந்தேன். கல்வியும் பெருசாக ஒன்றும் பெரிய படித்த பெண்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து மனதோரத்தில் வந்து தன் சாதி அப்படிங்கிறவனுக்கு வந்து ஒரு சின்ன பரிவை காட்டக்கூடிய ஆளு. பெரிய விடுதலை மனுஷனுக்கு வந்து தன் சாதியிலிருந்து விடுபடுறது தான். அதை வந்து ஒரு அதிகாரமாக இந்த பெண்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. அது சைலண்டாக நடக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நீங்கள் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அப்பா மாறு, அண்ணன் மாறு,
அப்புறம் மாமன்மார் இவங்க தான் வந்து அருவாள் எடுத்துட்டு சாதி உணர்வை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். சைலண்டா ஒர்க் பண்றது பெண்கள் அதுக்கு பின்னாடி. ஓகே. அதை பற்றின படம் தான் இது. அவங்க எடுத்துட்டு போற ஒரு விஷயம், அவங்க சாதியிலேருந்து விடுபடணும், அந்த மனோபாவத்திலேருந்து கண்டிப்பா விடுபடணும். அது விடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நாங்க அந்த போஸ்டரை விட்டோம், பெற்றோர்கள் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய காதல் படம் அப்படின்னு. ஓகே, அதை மீன் பண்ற மாதிரி. ஆமா, நீங்க சொன்னபோது ஜாதி கலவரம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு இது இருக்கு. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்ல மேபி அதை வெளியே கொண்டு வருமா? அந்த ரூட் ஆஃப் இட் வந்து பெண்களாக தான் பெரும்பாலும் இருக்கார்கள். ஓகே. இது வந்து உங்களோட ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி ட்ரைலர்லேயே பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது உங்கள் ரியல் லைஃப்லேருந்து ஓகே சினிமாவில் காட்டுறோம், பட் எல்லாத்தையுமே காட்டிட முடியாதுல்ல. ஏதாவது ரியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்களா, இல்லை மொத்தமாகவே இல்லை இதுதான் நடந்துச்சு அப்படியே காட்டணும்னு காட்டுறீங்களா? பொதுவாக நான் வந்து பேசிக்காக ஒரு சிறுகதை எழுத்தாளர். ஓகே. அதுக்கும் திரை வடிவில் கொண்டு வர்றதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது எனக்கு புலப்பட்டுச்சு. ஏன்னா நான் கைலாசத்திட்ட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ காட்சி ஊடகமாக இதில் என்னுடைய வாழ்க்கை, இந்த படம் என்னோட வாழ்க்கை பற்றின படம் தான். ஓகே. நீங்கள் ரித்தனியாள்கள் பற்றின படம் தான். ஸோ இந்த படம் வந்து அதை தான் சொல்லும். ஓகே. நீங்க வந்து இந்த விஷயம் வாழ்க்கையில நடந்துச்சா அப்படின்னு நீங்க வந்து புது புது அர்த்தங்கள் கீதா மாதிரி கேட்டீங்கன்னா அது அப்பட்டமா அது அப்படி நடந்திருக்க கூடும்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்பட்டமா அப்படி வைக்க சில நேரங்கள்ல அந்த காட்சி அமைப்புக்காக தேவைக்காக சில நேரம் அதை வந்து ஃபிக்ஷனலைஸ் பண்ணியிருப்போம், ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணிருப்போம். ஆனா அடிப்படை என்னுடைய வாழ்வு தான். ஓகே. இதுல உங்க கேரக்டர் யாரு? ரிலீஸ் ஆன பிறகு சொல்றேன். ஓகே, அனுமோல்னு எடுத்துக்கலாமா? அனுமோல் மேமோட கேரக்டர் தான் உங்களோட கேரக்டரா இருக்கும்னு நினைச்சீங்களா? சத்தியமா இல்ல. அப்ப காயத்ரி மேமா? நீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப வேண்டாம். ஓகே, பட் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன். கௌதம்கிட்ட ஃபோன் பண்ணியாவது சொல்லிடுவேன். ஓகே. இப்போ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க இதுதான் இயக்குனரோட பயோகிராஃபி அப்படிங்கும்போது படம் பார்க்கும் போதே உங்க கேரக்டர் கண்டுபிடிச்சிட முடியுமா, இல்ல படம் எண்ட்ல தான் கண்டுபிடிப்பாங்களா? கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் நீங்களே சொல்லுவீங்க, உங்களை நீங்க தானே அது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, லிங்கேஷ் இந்த படத்துக்குள்ள அவர் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாரு? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நிறம் கம்மியான பையன் வேணும், இயல்பா இருக்கணும், ரொம்ப இந்த ஹீரோ மெட்டீரியல் வேண்டாம், வெள்ளை நிறம் வேண்டாம், ஒரு திராவிட முகம் வேணும் எனக்கு. அப்படிதான் நான் தேடிட்டு இருந்தேன். ஓகே. அந்த கேரக்டர் பேர் ஆதித்தமிழ். அதுக்காக நான் நிறைய வந்து இந்த இன்ஸ்டா எல்லாம் பார்த்து நிறைய பேரோடு பேசிட்டு இருந்தேன். நல்ல நடிகர்கள் நிறைய பேர் வந்து அதுல அப்ரோச் பண்ணாங்க. அப்போ இவரை நான் வந்து என்னன்னா ஒரு வில்லனா பாத்திருக்கேன் காலால. வில்லனா பாத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் குண்டா அப்படி இதா இருப்பாரு. அப்போ யதார்த்தமா என்னோட பணியாற்றிய லெனின் வந்து ஒரு நாள் படம் காட்டினார். என்னோட கேமரா பர்சனும் வந்து ரொம்ப மெலிந்து ரொம்ப வெள்ளை வெள்ளையர்லாம் இருந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தார் அந்த போட்டோல. பார்த்தோன்னா இது லிங்கேஷா அப்படின்னு. ஆமா. அப்புறம் அவர் வந்தாரு, என்ன சந்திக்க வந்து வந்தாரு. வரும்போது அந்த நிறம் இல்லை, கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது. ஆனாலும் அதை காட்டிலும் அவர் வந்து கற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அப்ப நான் கதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க கருக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா, ஏன்னா சிலர் வந்து அந்த நிறம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆக்டர்ஸ்க்கு, அதனால அதை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். பட் அவரு அது நான் என்ன நிறம் தேவையோ அந்த நிறத்துக்கு வந்துட்டாரு. ஓகே. ஸோ யாரோட எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் உங்களுக்கு ரொம்ப இந்த 3 ஆக்டர்ஸில் வந்துட்டு அனுமோல் சொல்லிட்டு யாரோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப நீங்கள் ரசித்து பார்த்தீங்க ஆக்டர்ஸ்லேயே? எல்லாரையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் வந்து அனுமோலுக்கு ஏற்கனவே நான் வந்து ரசிகர், பயங்கர ரசிகர். எனக்கு அவங்க வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தேட் வந்து பண்ணிட்டு போவாங்க. காயத்ரியோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப அதை உணர்ந்து கொண்டு நடிக்கிறது இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் வந்து சத்தமாக பேசி நடிக்கிறது ஒரு விதம், இவங்க வந்து ரொம்ப சட்டிலாக அதை வந்து அழகாக வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அது ஒன்று. அப்புறம் ரமேஷ் திலக் சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய காட்சிகள்லாம் அப்படியே வியந்து பார்த்துருக்கேன். அப்புறம் ஸ்வாகதா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக நிறைய ஆண்கள் படம் பார்த்தவர்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. ஈவன் அனுமோல் வந்து அவங்க என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட இருந்தே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அண்ட் லிங்கேஷ் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு காட்சி வந்து கட் பண்ணும்போது நானே வந்து
கட் தமிழ் சூப்பர் அப்படி அந்த அந்த கேரக்டர் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து அவர் நல்லா பண்ணாரு, நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாரு. எதுவுமே அவர் வந்து ஒரு அந்த அந்த இது பண்ணல அது பண்ணல அப்படிங்கிறத கதைக்கு என்ன தேவையோ நான் இப்போதான் சொல்லுவேன், கதையின் நாயகன் லிங்கேஷ் அப்படின்னு. அதனால அது பண்ணாரு. ஐசக் வர்கீஸ்னு நீங்க எல்லா படத்துலயும் வில்லனா பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு அப்பா கேரக்டர்ல வந்திருக்காரு. அவர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அவர் ஒரு வில்லனா அடியாளா அப்படிலாம் பார்த்திருப்பீங்க. அவர் முழு கதாபாத்திரம் வந்து பண்ணாரு. அப்புறம் ஆர்ஜே பரத், ஓகே, அவர் அண்ணன் கேரக்டர், காயத்ரியோட அண்ணன் கேரக்டர்ல வராரு. அவங்களும் வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஓகே. ட்ரெய்லர் கடைசியாக எனக்கு வந்துட்டு யாருமே யாருக்கு இப்படி வாழ்க்கையை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படிங்கும்போது படத்தில் டைலாக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக வந்துட்டு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே டக்குன்னு மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி டைலாக்ஸ் ட்ரெய்லர்லேயே 2-3 இருக்கும்போது படத்தில் நிறையா இருக்கா? இருக்கு. ஓகே. என்னோட ஃபோர்ட் வந்து டைலாக்ஸ் தான். ஓகே. நான் வந்து ஒரு ஆர்ஜேயா இருந்தது, அதனால கொஞ்சம் வாய் துடுக்கும் கொஞ்சம் அதிகம். அதனால எனக்கு நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா டைலாக்ஸ் ஓரியன்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதனால எனக்கு டைலாக்ஸ் இதில் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த படம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு. ஓகே. ட்ரெய்லரில் இல்லாத டைலாக் படத்தில் டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏமாத்துறது தான் ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களாப்பான்னு கேட்பாங்க காயத்ரி அவங்க அப்பாட்ட. ஓகே. ஒருத்தரை ஏமாத்துறது தான் ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது பெரிய விக்டரியா நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியதை நம்பர் அவர் ஆன் த கோல சொல்லுவார். அப்பா கேட்பா, நீ ஒரு போலீஸ்காரன், நீ வந்து ஏமாத்துறது தான் உனக்கு ஜெயிக்கிறதுன்னு அர்த்தமா. ஓகே. அந்த கதாபாத்திரத்தின் பெயர் வந்து தேன்மொழி. இப்போ தேன்மொழி பாட்டு ட்ரெய்லரில் இந்த கொஞ்சம் நேரம் கேட்டப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடல்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த படத்தில்? பாடல்கள் வந்து இதோடைய பெரிய பலம். ஓகே. அதோடைய இசையமைப்பாளர் வந்து ஜஸ்டின் கெனனியான்னு என் கூட எஃப்எம்ல வந்து வேலை பார்த்தவர், சவுண்ட் இன்ஜினியராக இருந்தார். அவரோட திறமை அப்பவுமே தெரியும். பியூட்டிஃபுல் கம்போசிஷன்ஸ் அண்ட் வேறு வேறு ஜானரில் பண்ணியிருக்கோம். ஸோ படத்தில் ஒரு பாட்டு மட்டும் இல்லை, சுகந்தி பாடியிருக்கிறாங்க ஒரு கிராமிய பாட்டு. அதை வைக்க முடியாத ஒரு சூழலில் அதை வைக்கல. ஆனால் ரொம்ப ரமேஷ் வைத்தியா எழுதியிருக்கிறார் அந்த பாட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. இன்னொரு பாயும் மொழி நீ எனக்கு பாரதியாரோட பாடலை சுதர்ஷன் எம் குமார்னு இன்னொரு இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்வாகதா இதில் அந்த தேன்மொழி பாடல் பாடியிருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. உங்க சிங்கர்னால ஆனந்த் அரவிந்த் தக்ஷனா அவங்களும் பாடிருக்காங்க. ஓகே. டமரு டமருன்னு ஒரு பாட்டு, அப்புறம் அந்த பாயும் மொழி வந்து இவங்க சிந்தூரி பாடிருக்காங்க. சிந்தூரியோட பயங்கர ஃபேன் நான். ஓகே ஓகே. அவங்க பாடிருக்காங்க. ஓகே மேம். ஓகே. படம் எப்போ எடுத்து முடிச்சிங்க? டிலே ஆனது உங்களுக்கு ஏதாவது வருத்தமா இருக்கா? டிலே ஆனது வருத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும்? கண்டிப்பா வருத்தம் இருக்கும். அது ஒரு முதுகுல சுமந்த மனசுல சுமந்த ஒரு வார்த்தை. நிறைய இந்த படத்தை பத்தி யாரும் கேட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு பொது நிகழ்ச்சிகள் போறதெல்லாம் ரொம்ப தவிர்த்த. ஓகே. என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்க ரொம்ப அக்கறையோடு தான் கேட்பாங்க. யாரும் வந்து வேணும்னு காயப்படுத்தணும்னு கேட்க மாட்டாங்க. படம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நிறைய வலிகள், அதற்கு பதில் இல்லாமல் சுமந்த மௌனங்களுக்குள்ள அத்தனை காயங்கள் இருக்கு. ஓகே. ஃபைனலாக இப்போ செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆக போகுது. சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி இருக்கு மன? ஆக்சுவலாக ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் கடன்னு எல்லாம் நடக்கும்போது செப்டம்பர் 5 முதல்ல 29 நாங்கள் இப்போ வந்து லிட்ரலாக ஓடுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா. இது ஒரு சாத்தியப்படுத்தியிருக்கணும் இல்லையா? திரைக்கு வர்றதை சாத்தியப்படுத்தினதே பெரிய வெற்றியா பார்க்க முடியுது. இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப, அதாவது சாதாரண மனிதர்களின் கதைகளை சொல்லும் படங்கள் ரொம்ப தேவை. நம்ம சொல்றோம் கதை ஓரியன்டா படங்கள் இல்லைன்னு, ஆனால் அந்த படங்கள் வரும்பொழுது எவ்வளவு தூரம் வந்து அது போராடி வருது, அதை வந்து ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் வந்து தமிழ் சமூகத்துக்கு இருக்கு. நீங்க படம் பாருங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, அது வேறு விஷயம். ஆனால் யாருமே தமிழ் சமூகத்துல பார்க்காம இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட விண்ணப்பம். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த சினிமா ஆசை, ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற ஆசை எப்போ வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அது ஆக்சுவலாக அந்த ஆசை எனக்கு இல்லை. அப்புறம் இப்படி இந்த மாதிரி இட் வாஸ் நெவர். நான் அது என்னோட கப் ஆஃப் டீயே கருதுனதே கிடையாது. ஓகே. ஆனால் நான் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம லைஃப் இப்படி இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு நம்ம அப்படி அப்படி இப்படி இப்படி இல்லாதப்போ நம்ம வந்து வாழ்க்கை நம்மளை அழைச்சிட்டு போகும் இல்லையா பல்வேறு இடங்களுக்கு. அது ஒரு நதி எப்படி வந்து அதனுடைய திசைகளை அந்த ஊருக்கு நடுவில் வந்து பாஞ்சிட்டு போகுது, அது மாதிரி அது தானாக வந்து கிளந்து வர்றது தான். அப்படி தான் நான் வந்து ஒரு ஆர்ஜையானேன்.
பொருளாதார தேவைகளுக்காக, அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரான, அப்புறம் கைலாசத்தோட கிடச்சிது, அப்புறம் நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்குல்ல. எனக்கு ஐ ஹாவ் அ வெரி குட் நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி. அதனால எனக்கு வந்து அந்த ரசனை சார்ந்து, ஏன்னா நான் திருநெல்வேலியில் ரொம்ப சிறு சமூகம் சார்ந்து சினிமா பார்க்குறது பாவம், எழுதக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண். நிறைய போராட்டங்கள், நிறைய இழப்புகள், நிறைய புறக்கணிப்புகள், இன்றைக்கும் புறக்கணிப்பெல்லாம் இருக்குது. அதன் காரணமாக மீடியா போயிட்டா, இவ தேவையில்லாதெல்லாம் பேசுகிறா அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன வாழ்கிறேன், நான் சொல்லலைன்னா வேறு எப்படி அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த பட்சத்தில் நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். எப்படி டைரக்டர் ஆனீங்க? அப்படி பார்க்கும்போது இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு மூவி பண்ணேன். அது ரொம்ப ஆக்சிடென்டலாக நடந்தது. பாலாசக்தி வேலுக்கு அந்த கதை பிடிச்சி, விகடனில் அந்த கதை பிடிச்சி, அவர் அது கொஞ்சம் லேட் ஆகும்போது அப்புறம் நானே நான் என்னோட அண்ணா, அவர் மென்டர் மாதிரி அவர் சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. அப்புறம் இந்த படம் வந்து இன்னொருத்தருக்காக நான் எழுதின ஸ்கிரிப்ட் தான். அது நிகழாமல் போகும்போது இதை நான் என்னோட லைஃப் இது நான் சொன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு திருப்தியா இருக்கும். ஓகே, இன்னொரு ஆக்ட் பண்றதுக்காக நீங்க எழுதின கதை இது. ஓகே, அப்புறம் நீங்களே அது அதான் சொல்றேன்ல, அது வாழ்க்கையை அப்படி ஒரு திசையில கொண்டு போய் விட்டுருச்சு. ஓகே, சினிமா பார்க்கறதே பாவம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இதுல இருந்து நீங்க முதல் பார்த்த சினிமா இது? அது நான் எங்க வீட்டில் நிறைய பார்ப்போம். ஓகே, சினிமா தான். சினிமா, இளையராஜா பாடல்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் என்ன படத்தை சொல்லுவீங்க? ஓகே, இந்த படம் பார்த்துட்டு நான் ரெண்டு விதமான ஒரு மனுஷியா இருப்பேன். அதுல உனக்கு ரஜினி படம்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியும் நான் வந்து ஒரு பார்த்துருவேன் எப்படியாவது. இன்னொரு பக்கம் வந்து அந்த காலத்துல தூர்தர்ஷன்ல மத்தியானம் ஒரு 2 மணிக்கு படம் போடுவாங்க. அதுல வந்து ஒரு படம் வந்து மிர்னால் சென்னோட படம் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து தொலைஞ்சு போய்ட்றா, காணாம போய்ட்றா. அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த வீடும் பக்கத்தில் உள்ளவங்களும் அந்த பெண்ணை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறது தான் படம். அவள் கடைசி ஷாட்டில் வீட்டுக்கு வருவா, ஒரு தட்டில் சாப்பாடை போடுவா, அவள் சாப்பிடுவா, எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. இந்த படம் வந்து எனக்கு ஒரு மாற்று சினிமாவை நோக்கி எனக்கு வந்து, அப்புறம் அவர் பாலு மகேந்திரா சாரோடு அவர் நான் வீடு படம் ஷூட்டிங்கோடு அவரை போய் சந்தித்தேன், அறிவுமதி அண்ணாவால். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு உரையாடல் இருந்தது. அவருடைய அந்த ஷார்ட்டு எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னா என்னுடைய 10 பருவத்தில் வீடு படம். அது வந்து நான் கிட்டத்தட்ட பல முறை வந்து பார்த்துருக்கேன். நான் ஒரு முறை அவர் முன்னாடியே அந்த படத்தை பற்றி பேசும்போது அவர் அதோடைய ஒரிஜினல் டிவிடி இல்லையா, அதை வந்து கொடுத்து விட்டார். ஓகே, அது மாதிரி. இப்போ ரீசெண்டாக பார்த்த படங்களில் உங்களை அட்ராக்ட் பண்ண படங்கள்? மராத்தியில் ஒரு படம் பார்த்தேன், ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு ஒரு படம். ஓகே, எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். எனக்கு மராத்தி படங்கள் மேலே பெரிய ஒரு ஈடுபாடு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். வந்து ஒரு வக்கீல், அவங்க பல பெண்களுக்காக வந்து போராடக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது. நீங்கள் வெளியே பார்க்குற முகத்துக்கும் அவங்களோட பர்சனல் லைஃப்க்கும் அது ரொம்ப அழகாக அந்த சைக்கலாஜிக்கலாக பண்ணியிருப்பாங்க. சார்னு ஒரு படம். ஆமாம், இவர் விமல் சாரோட படம். அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஓகே, கூலி பார்த்துட்டிங்களா? ரஜினி சார் படம் இல்லை, இன்னும் பார்க்கல. இப்போ அந்த நம்ம ஒரு மாற்றான ஒரு விஷயம் போது ஒரு கமர்ஷியல் படங்கள் பார்க்கறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு அது ஈடுபாடு இருக்கா? நான் பார்ப்பேன். ஓகே, எனக்கு கதைகள்லையும் எனக்கு வெகுஜன பத்திரிகை இல்லை இது இலக்கிய பத்திரிகைலாம் கிடையாது. எனக்கு அந்த பாகுபாடு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கமர்ஷியல் படங்களே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எனக்கே ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசைலாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. ஓகே மேம், ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி எனக்கு என்னென்னா, ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு என்னமோ இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஒவ்வொரு டைலாக்ஸ் அங்கங்கே கேட்கும் போது என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம் இந்த படத்துக்கு? ஆடியன்ஸ் வந்து ஒரு ட்ராவல் ஃபேமிலி ட்ராமாவை எதிர்பார்த்து வரலாம். ஓகே, அது 100% கேரண்டி. ஓகே, ஒரு கேரண்டி. அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய ஏதாவது ஒரு கேரக்டரோட நீங்கள் கண்டிப்பாக தொடர்புபடுத்தி கனெக்ட் ஆகி பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்க்குற எல்லாருமே
நீங்க வந்து அதை கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்க கேரக்டர் எதுனா கண்டுபிடிக்கணும், அது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே மேம், ஓகே. ரொம்ப நன்றி இன்டர்வியூ கேட்ட உடனே கொடுத்ததுக்கு. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அப்படின்னு சொல்லி டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி மேம். நன்றி கௌதம். தேங்க்யூ ஸோ மச்.